ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அவர்கள் திருத்தூயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியர் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கு என பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆரோனும் அவருடைய புதல்வரும் அவருடைய வழிமரபினரும் பாவம் போக்கும் படியை திருத்தூயகத்தின் முன்பே செய்தார்கள் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. இதில் பாவம் போக்கும் பலி 1, திருத்தூயகம் 2 பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போ எருசலேம் தேவாலயம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். முன்னாடி போர்ட்டிகோ, செகண்ட் நாவோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லப்படுகின்ற மையப்பகுதி, அதுக்கப்புறம் வர ஈரோஸ் என்று சொல்லப்படுகின்ற திருத்தூயகம். இப்போ இந்த முற்றத்தில் வியாபாரம் செய்கிறது, அது இது பண்ணுறது, புற இனத்தாருடைய கோர்ட்டு, இதுக்குள்ளே பெண்கள் ஆண்கள் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் குருக்கள் மட்டும் போகக்கூடிய திருத்தூயகம் இருக்கிறது. அந்த திருத்தூயகத்துக்குள்ளாக ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். திரைச்சீலைக்கு பின்பாக உடன்படிக்கையின் பற்றி பேழை வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டிற்கு ஒரு முறை தலைமை குரு மட்டுமே பலியிடப்பட்ட செம்மறியின் ரத்தத்தை கையில் ஏந்தி ஈசோப்பை கையில் வைத்துக்கொண்டு உள்ளே சென்று அந்த இரக்கத்தின் தகடுகள் மீது அந்த இரத்தத்தை தெளிப்பார். பிறகு மக்கள் மீது தெளிப்பார். அது பாவ பழி போக்கும் செம்மறியின் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ திருத்தூயகத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் உள்ளே போக முடியும். அது பாவ பரிகார நாள் என்று சொல்லுவாங்க. யோம் கிப்பூர் என்று எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. அந்த வழியில் பார்க்கும்போது அந்த பரிகார நாளில் கூட அதை செய்யலாம். இப்போ 2 காரியம் சொல்லுது. திருத்தூயகத்துக்கு உள்ளே போகக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. அந்த திருத்தூயத்துக்குள்ள போகக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. தலைமை குருவுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த பாவ பரிகார நாள் என்பது போகலாம். ரைட். இந்த பாவ பரிகார நாள் என்பதை பற்றிய செய்தி பாவ பரிகார பலி சாதாரண நாளில் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஈஸ்டர் மாதிரி பாவ பரிகார நாள் எப்படி கொண்டாடுவாங்கனாக்கா, யாம் கிப்பர் அன்னைக்கு 2 செம்மறி கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு செம்மறி மேலே எல்லாரும் கையை நீட்டி வேண்டிக்கிட்டு தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுவாங்க. அந்த செம்மறி பாலைவனத்துக்கு ஓட்டி விடுவாங்க. பாலைவனத்துக்கு ஓட்டி விட்டு என்ன சொல்லுவாங்க, பாலைவனத்துக்கு ஓட்டி விடப்பட்ட செம்மறி நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு போய்விட்டது, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி அதுவே என்று அதை ஓட்டி விடுவார்கள். இன்னொரு செம்மறியை ஆண்டோருக்கு பாவ பரிகார பலியாக பலியிட்டு அவருடைய ரத்தத்தை கிண்ணத்தில் சேகரித்து உள்ளேயும் வெளியே தெளிப்பாங்க. மக்கள் மீது தெளிக்கப்படும் போது ரத்தம் படப்பட்ட மக்கள் அனைவரும் தாங்கள் தூய்மை பெற்றோம் என்று உறுதியாக நம்பி அவர்களுக்கு நன்றி சொன்னார்கள். அன்றைய நாளின் பாவ பரிகாரம் அவர்களை அடைந்ததாக அவர் உணர்ந்தார்கள். இதைத்தான் எபிரேயர் திருமடலிலே 8-9 அதிகாரங்களில் பவுலடிகளை சொல்றாரு. அந்த தலைமை குரு வருஷம் ஒரு ஆட்டை கொண்டு வருஷம் ரத்தத்தை தூக்கிட்டு போய் வருஷம் தெளித்து இது பண்ணாரு. ஆனால் எக்காலத்திற்கும் ஒரே முறையில் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாகவும் பலிப்பீடமாகவும் ஒப்பு கொடுத்து தன் இரத்தத்தை நம் மீது தெளித்து நம் பாவங்களை கழுவி நம்ம மீட்டு கொண்டார் என்று அந்த பரிகார நாளினுடைய சிறப்பு செய்தி அழகாக கிறிஸ்டாலஜியோட மெய்ப்பித்து காட்டுவார். அதுதான் இந்த பகுதி சொல்லுது. 2 நல்ல வார்த்தைங்க, எளிமையான 2 வார்த்தைங்க, நல்ல அர்த்தங்கள் இருக்குது, அதில் அடங்கி இருக்குது. சாமி, இப்போ நாம ஆரோன் அவருக்கு மோசே என்ன கட்டளை இட்டாரோ அதன் பிரகாரம் அவங்க பலி செலுத்துறாங்க. அதுல முக்கியமானது எரிபலி பீடம் அவங்களுக்கு உண்டானது. இதுல என்னன்னா, நீங்க வாசிங்கள ஆண்டவரின் ஊழியர் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கு என பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள். மோசேயின் கட்டளைப்படி என்று சொன்னால் மோசே பேசுகிறார். எங்கே பேசுகிறார்? தோரா புத்தகத்தில் பேசுகிறார்.
ஐநூலிலே வருகின்ற முறைமைப்படி அவர்கள் பலி செலுத்தினார்கள். மோசேவின் வார்த்தை என்று சொன்னால் மோசேவே ஏதோ சொன்னாரோ, அவன் போய் செய்ய சொன்னாரோ அந்த மாதிரி இல்லை. மோசே சொன்னது எங்க இருக்கு? தோரால. அதனால தான் வந்து தாபோர் மலையில் கூட இறைவாக்குனர்களும் மோசேவும் சொல்வது என்ன? அதே மாதிரி எம்மாவுஸ் போகும்போது சொல்லுவாங்களே, மோசேவும் இறைவாக்குகளும் திருப்பாடலும் சொல்லுவது நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளவர்களே சாமி சொல்றாரு. அப்ப மோசே என்பவர் அந்த ஐநூலுக்கு அடிப்படையாக இருக்கிறார். ஐநூலில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தோராவில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு அவர்கள் பணி செய்தார்கள். ஒரே ஒரு வசனத்துக்குள்ள 49 அந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே இவ்வளவு செய்திகள் அடக்கி சொல்லியிருக்காருங்க இல்லைங்களா சாமி? அழகா இருக்குங்க சாமி. ஆரோனு அவர் புதல்வர் மோசையின் கட்டளைப்படி அப்படின்னா தோரா ஃபுல்லாவே சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து எரிபலி பீடத்தை பற்றி சொல்லிட்டாரு. அப்புறம் தூபம் காட்டுற பலியை பற்றி சொல்லிட்டாரு. திருத்துயகம் பற்றி சொல்லிட்டாரு. இவ்வளோ ஒரு விஷயங்கள் ஒரு வசனத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் சொல்லிட்டாருங்க சாமி. அழகா இருக்குங்க சாமி. முதல்ல வாசிக்கிறப்போ எல்லாம் அவர் மகன் இவர், இவர் மகன் இவர், இவர் மகன் இவர்னு சொல்லிட்டு என்னத்துக்கடான்னப்போ ஒரு வரியில இவ்வளோ அழகா காட்டுறாரு சாமி. செய்தி நிறைய செய்தி இருக்கு சாமி. இப்போ இந்த 2வது பகுதியை நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்க சார். 50 இறுதி பகுதி 54 முதல் 81 வரை உள்ள பகுதிகள். நிறைய செய்திகள் இல்லை, இருந்தாலும் நம்மளுடைய முக்கியமான செய்தி நம்ம பார்ப்போம். லேவியரின் எல்லைகளுக்குள் விழுமாறு குறிப்பிடப்பட்ட குடியிருப்புகள் இவையே. ஆரோன் புதல்வருள் கோகாத்திய குடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது. அதன்படி யூதா நாட்டிலுள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன. அந்த நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுனேயின் மகன் காலேபுக்கு அளிக்கப்பட்டன. இப்போ வந்து 2 செய்திகள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இதில் வந்து லேவியரின் எல்லைகளுக்குள் விழுந்த குடியிருப்புகள் பார்க்கும்போது முதல்ல ஆரோன் புதல்வருள் கோகாத்தியர் குடும்பத்திற்கு முதல் சீட்டு விழுந்தது. அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம், நான் முன்னாடியே சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேன். ஒன்று குறிப்பிட்டின ஆசிரியர் இஸ்ராயலுடைய 12 கோத்திரங்களையும் நெறிப்படுத்துகிறார். அந்த நெறிப்படுத்தும் முறையிலே 3 வகையாக பிரிக்கிறார். முதலாவது பகுதி என்பது யூதாவுக்கு, 2வது என்பது லேவியருக்கு, 3வது என்பது பெஞ்சமினுக்கு என்று அவர் பகுத்துக் கொள்கிறார். யார் டாப் மோஸ்ட் பிரைமரி இம்பார்ட்டன்ஸு, பிரைம் எமினன்ஸ் யாருக்கு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்பொழுது வந்து லேவியருடைய நிலைகளை அவர் விவரித்து காட்டுகிறார். விவரித்து காட்டும் போது சீட்டு போடுதல் பற்றி ஒரு செய்தி ஒரு வார்த்தை சொல்லலாம். அதாவது வந்து யூரிம் அண்ட் தும்மிம் என்று 2 திருவுளச்சீட்டு கட்டைகள் இருந்தது. அந்த கட்டைகளை வந்து அது வந்து தலைமை குருவாம் ஆரோனனுடைய பைக்குள்ளாக இருக்கும், வலது எலும்பு இருக்கும். அவர் அதை எடுத்து அது திருவுளச்சீட்டை போடுவார். அந்த திருவுளச்சீட்டை போடும்போது தான் இந்த நாடு இவர்களுக்கு, இந்த வீடுகளுக்கு என்று திருவுளச்சீட்டு போட்டு பார்ப்பார்கள். அந்த திருவுளச்சீட்டு போட்டால் கடவுளே பேசுவது போல் அவர்களுக்கு ஆகும். அந்த திருவுளச்சீட்டிலே ஒரு அறிஞர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், ரோலண்ட் டி வாவ் என்று சொல்லப்படுகின்ற உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு டொமினிக்கன் பேராசிரியர் சொல்லுவார். அது வந்து அதில் எஸ், நோ, மேபி என்று 3 வகையான விடைகள் இருக்குமா. அது போடும்போது ஆமாம் என்று, இல்லை என்று, அல்லது இருக்கலாம் என்றும் இருக்கலாம் என்று 3 வகையான விடைகள் இருக்கும்படியான செய்தியில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது திருவுளச்சீட்டை போட்டு பார்க்கிறார்கள். எதுக்காக நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து இயேசுடைய உடல் மீது சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். அது யாருக்கு வரும் என்று பார்த்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து எல்லா கலாச்சாரத்திலும் இருக்குது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு வந்து புனிதமான செயல்பாடாக, ரொம்ப கடவுள் பக்தியுடன் செயல்பாடாகிறது. சாமி பார்த்து இந்த நிலத்தை கொடுத்தாருனாக்க ஆண்டவரே கொடுத்தது. அவர் கொடுத்ததை மகிழ்ச்சியோடு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நல்ல எண்ணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதான் நம்ம பார்க்குறோம். அதன்படி யூதா நாட்டிலுள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன. அந்நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுனேயின் மகன் காலேபுக்கு அளிக்கப்பட்டன. இந்த இடத்துல 2 வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று வந்து இந்த திருவுளச்சீட்டு போடும்போது அவர்கள் பார்ப்பார்கள் எது வளமான நிலம், எது வளமற்ற நிலம். மேய்ச்சல் நிலங்களும் மழைப்பொழிவை தாங்கி வருகின்ற நிலங்களும் அவர்களுக்கு வளமான நிலங்களாக கிடைப்பட்டது. ஆகவே தான் வந்து இந்த இடத்துல மேய்ச்சல் நிலங்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன. அது எதுக்கு? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. அதுமாரி பாருங்கள், வயல்வெளிகள் அது எதுக்கு? அறுவடைக்கு. அப்போ ரெண்டு கலாச்சாரமும் அந்த இடத்துல செழித்து சிறக்கும். ஒன்று கால்நடையாளர்கள்,
இரண்டாவது ஷெப்பர்ட்ஸு, முதலாவது அக்ரிகல்ச்சரிஸ்ட். 2 பேருமே இணைந்து வாழ்வார்கள். காயின் ஆபேல் ஆகிய இரு குலத்தொழில்களும், அந்த குலத்தொழில்கள் வந்து மிக முக்கியமான தொழில்கள். அந்த 2 தொழிலுக்குமே வழிவகை இருக்குதுன்றதை அசலாக சொல்லி, கடவுள் ஒன்றும் பாரபட்சம் பார்க்கல, ஒன்றும் உங்களுக்கு துரோகம் பண்ணல, நல்லா தான் கொடுத்துக்கிறாரு, பார்த்துங்க என்று அழகாய் சொல்லுகிறார். சாமி, இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டுங்க சாமி. டவுட் என்னன்னா, நம்ம முன்னாடி வாசிட்டு இருந்துக்கிறப்போ 12 குலங்களுக்கு அதில் வந்து யோசேப்பின் மகன்கள் இருவருக்குமே, மானாசேவுக்கும் இன்னொருத்தருக்கும் நம்ம 12 குலங்களை கனெக்ட் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து 11 இடங்கள் கொடுக்கப்படும். இந்த லேவி குடும்பத்துக்குன்ட்டு எந்த இடமும் கொடுக்க மாட்டார் கடவுள். ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு நகர்லேயும் குடியிருப்பாங்க, ஒவ்வொரு நகர்லையும் குடியிருப்பாங்க, மேய்ச்சல் நிலங்களை உபயோகிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து என்னை சார்ந்திருப்பாங்க, யாவையாக என்னை சார்ந்து லேவி மக்கள் வாழ்வாங்க. அவங்களுக்கு வேண்டியதை வந்து 10 பாகம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 10 பாகம் கொடுக்கப்படுறத வந்து அவங்க இந்த மாதிரி செலவு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி தோராவிலையும் யோசுவா புத்தகத்திலையும் நம்ம வாசிச்சிருக்கிறோம் சாமி. இப்போ வந்து இவங்களுக்கு சீட்டு போடப்பட்டது, இந்த நகர்கள் அவங்க குடியிருந்தாங்க, வயல்வெளி கொடுக்கப்பட்டது சொல்றப்போ இந்த ஒரு முரண்பாடு எப்படிங்க சாமி நம்ம பார்க்கலாம்? அதான் வந்து எண்ணிக்கை நூல்களிலும் லேவியர் புத்தகங்களிலும் பார்க்குறோம். 12 கோத்திரங்களில் லேவியருக்கு ஆண்டவரே என் உரிமை சொத்து என்று இருந்தாலும் அவர்களுக்கும் நிலம் கொடுக்கப்பட்டது. தான் நான் வாசிக்கிறேன். நம்ம அவர்களுக்கும் நிலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஆண்டிலே பல முறை அவர்கள் ஆலயத்திற்கு செல்லும் போது நிலத்தில் வேலை செய்யக்கூடிய இயலாத நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி சமயத்தில் அதற்குரிய பங்கு அவங்களுக்கு கொடுத்துடணும் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு செய்தியாக வருகிறது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு நிலம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நிலம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 12 கோத்திரங்கள் மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க போருக்கு வந்தாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் வந்து போர்க்காலத்தில் வந்து உடன்படிக்கையின் பிழையை தாங்கி சென்றார்கள். அப்படி அந்த கோத்திரம் தான் தாங்கிட்டு போச்சு. ஆனால் பாடல் குழுவும் ஆடல் குழுவும் அவளோடு போனாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவளுக்கான நிலம் கொடுக்கப்பட்டது இல்லை என்று சொல்ல முடியாது, கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கேற்ற பலனை அவர்களால் பெற முடிந்ததா? இல்லாத பட்சத்திலே 10 பங்கை கொடுக்க வருது. 10 பங்கு என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. 10 பங்கு என்பது குருக்களுக்கு, லேவியருக்கு மற்றும் ஆலய துப்புரவு பணியாளர்களுக்கு, ஆலய செலவீனங்களுக்கு, ஆலய பழுதுபார்க்கும் பணிக்கு என்று பல்வேறு வகைகளிலே அது வந்து பிரித்தெடுக்கப்பட்டது. அதை நம்ம பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்க பள்ளியிடத்துக்கு, அந்த ஆட்டுக்குட்டி செக் பண்ணுவார்ல, இது பள்ளியிட தகுந்தது, பள்ளியிட உகந்தது அல்ல என்று அவருக்கும் பே பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த வகையில் பார்த்து பல்வேறு வகையான பணியாளர்கள் இருப்பாங்க. அந்த வகையில் லேவியர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டாலும் கூட பணி முறைமையின் காரணமாக அவர்களால் தக்க நிலத்திலே பயிரிட முடிந்ததோ இல்லையோ என்ற நிலையிலே அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே அவர்களுக்கான உரிமை தொகையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கக்கூடாது. தந்தை அவர்களே, இந்த 54 முதல் 56 வரை இருக்கின்ற பகுதிகளிலே அந்த மேய்ச்சல் நிலங்களும் வயல்வெளிகளும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பாக 57ஆம் வசனம் தொட்டு 81ஆம் வசனம் வரை தொடர்ச்சியாக இவர்களுக்கு இந்த மகன், இவருக்கு என்று தொடர்ச்சியாக மேய்ச்சல் நிலங்கள் வழங்கப்பட்டன என்று இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் தந்தை அவர்களே? இப்போ வந்து 2 செய்திகளோடு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உதாரணத்துக்கு பாருங்களேன், 63ஆம் வசனத்தை வாசிங்களேன். மெராயின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக ரூபன், காத்து, செபுலோன் ஆகிய குலங்களிலிருந்து விழுந்த சீட்டின்படி 12 நகர்கள் வழங்கப்பட்டன. ஓகே. அதே மாதிரி 65, இவ்வாறு அவர்கள் மேல் குறிப்பிட்டப்பட்ட நகர்களை குலுக்கல் முறையில் யூதா, சிமியோன், பென்யமீன் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள். அப்போ 2 வகை. ஒன்று வந்து சீட்டு விடுகிறது, அது வந்து யூரின் தூய்மா கூட இருக்கலாம், அல்லது வந்து குலுக்கல் முறையாக இருக்கலாம். இங்கேயும் வந்து குலுக்கல் முறையில் யூதா, சிமியோன், பென்யமீன் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு அவர்கள் அந்த நிலங்களை வழங்கினார்கள் என்று சொல்லப்படுது. இந்த சீட்டு போட்டு பார்க்கும் பழக்கம் என்பது இப்போ வந்து கொண்டு குறிப்பேடு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம போஸ்ட் எக்ஸிலிக் பீரியடு, நாடு கடத்தப்பட்ட பின் எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய தொடக்க நூல் பகுதிகளிலும் நம்ம பார்க்குறோம். சீட்டுக்குடிக்கு போடப்பட்ட பகுதி வந்து இதில் இருக்குது, யோசுவா புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க புதிய ஏற்பாட்டில் 2000 வருஷத்துக்கு
அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து இல்லை இறந்து போனவர் இல்லை நம்ம யூதாஸ்க்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறார்கள். அது வந்து ஒரு புனித செயலாக நாம் பார்க்க வேண்டும். அது வந்து ஏதோ தானோ என்றோ அல்லது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் யாருக்கு என்ன வரும்னு பார்க்கறதுக்காக அல்லாமல் கடவுளுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளியும் ஒரு வெளிப்பாடாக அதை பயன்படுத்தினார்கள். ஆகவே தான் குழுக்கள் சீட்டின் பிரகாரம் அல்லது சீட்டு விடுதலின் பிரகாரம் என்று இந்த பகுதியில் விளக்கி சொல்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது திருவுளச்சீட்டு போடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக குறிப்பேட்டு பகுதியில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாடு கடத்தப்பட்ட பிறகு திரும்பி அவர்கள் வருகிறார்கள். வரும்போது எந்த இடம் யாருக்கு என்று தெரியாது இருக்கிற நிலையிலே எனக்கு ஏதாவது ஒரு நிலத்தை கொடுப்பா, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நிலத்தை கொடுங்களப்பா, எங்களுக்கும் ஒன்று கொடுங்களப்பா என்றெல்லாம் கேட்டபோது அவர்கள் இறைவனை வேண்டி திருவுளச்சீட்டு போட்டு நிலத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அதுதான் நம்ம முழுமையாக பார்க்கணும். அவளுக்குள்ளாக இருந்த நம்பிக்கை, அவளுக்குள்ளாக இருந்த இது கடவுள் கொடுத்து நம்ம பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லியோனி ஐயா இதில் பட்டிமன்றத்தில் சொன்னார். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிட்டு இப்படி பார்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நினச்ச வாழ்க்கை நாசம். இன்னும் கொஞ்சம் அது கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சதான் பரவாயில்லாம். காலி கட்டிட்டு அப்படி ஓரக்கட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கிடைக்கப்பட்டது கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தை வரமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சாபமாக நினைக்கக்கூடாது. அதான் இந்த மக்கள் வந்து அழகாக கவனிச்சாங்க. அவளுக்கென்று இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்க இஸ்ராயல் நாடு எப்படி இருக்குன்னா, என்னுடைய வரலாற்று புவியியல் ஆசிரியர் எருசலேமில் கற்றுக் கொடுத்த போது ஒரு வார்த்தை சொன்னார். அவர் இங்கு பேனாவை எடுத்து இப்படி உதறினார். ஒரு சொட்டு போய் தரையில் விழுந்துச்சு. உலக வரைபடத்தில் எங்களுடைய அளவு இவ்வளவுதான். அழகாக சொன்னார். உலக வரைபடத்தில் எங்கள் நாட்டினுடைய அளவு இவ்வளவுதான். ஆனால் எங்கள் நாட்டில் இல்லாத வளங்கள் இல்லை. அங்கே வந்து முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. அதில் வந்து எல்லா இடமும் விளைச்சல் இல்லாமல் இருக்காது. பாலை நிலம் நிறையா இருக்குது. அதே மாதிரி வறண்டு போன மலைப்பகுதிகள் நிறைய கிடக்குது. ஆனாலும் அவர்கள் கிடைத்ததை அவர்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் சில சமயத்தில் எங்கள் நிலங்களை அபகரிக்க வரும்போது நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறோம் என்று அவர் பேசினார். அதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய அழகான செய்தி. கடவுள் கொடுத்தார், நான் பெற்றுக்கொண்டேன், நன்றி. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒரு சகோதரர் தன்னுடைய திருமண வாழ்வினுடைய நாளில் முடிந்து சில மாதங்கள் கழித்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற தன் மனைவி இறந்து போனார். அப்போ அந்த மனைவி இறந்து போன போது அவருடைய அடக்கச் சடக்கத்திற்கு அநேக குருக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஏன்னால் அவருடைய குருக்களுடைய குடும்பம் அந்த இறுதிச் சடங்கு நன்றி சொல்லும் போது அவரே வந்தார். இதே இடத்தில் 56 ஆண்டுகளுக்கு முன்பாக இவளை நான் கரம் பிடித்தேன். அவள் என் கரத்தை விட்டு விலகவே இல்லை. என்னோடு நடந்தாள். என் சுகதுக்கங்களில் பங்கேற்றினாள். என்னை மனிதனாக மாற்றினாள். என்னை உயர்த்தி காட்டினாள். இன்றைக்கு என்னை விட்டு பிரிந்து போகிறாள். அவர் கொடுத்தார், அவரிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே கீழே இறங்கி சென்றார். எவ்வளோ அழகான ஒரு செய்தி பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு செய்தி. அதுதான் வந்து இந்த இஸ்ராயல் மக்களுடைய திருவுளச் சீட்டு போடுறாங்க, குழுக்கள் சீட்டு போடுறாங்க. கடவுள் கொடுக்குறாரு, இவன் கொடுக்கல அவன் கொடுக்கல, சண்டை போட அடி, இவனை திருப்பிட, அவனை நஞ்சம் கொடுறான் இவனுக்கு, அதெல்லாம் இல்லை. கடவுள் கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள நிறைவாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பகுதியில் எல்லாமே அதனுடைய இதுதான். அந்த மாதிரி மேய்ச்சல் என்று சொல்லி நிறைய இடத்துல வருகிறது. எதற்காக என்றால் யாருக்கும் வஞ்சனை பண்ணலை, எல்லாருக்கும் மேய்ச்சல் இருந்துச்சு, எல்லாருக்கும் வந்து பயிரிடக்கூடிய வயல்வெளிகள் இருந்தது, யாருக்கும் அதாவது அவங்களுக்கு அது அந்த இடத்துல இருந்துச்சு. அதனால் யாரும் வஞ்சனை பண்ணல கடவுள் என்கின்ற ஒரு செய்தியையும் ஆசிரியர் மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இந்த 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வாழ்வியல் நிகழ்வுகளை மனதிற்குள்ளாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதலாவது, வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களின் வீர வர்ணனை என்று சொல்வார்கள். ஏன்னா தோற்று போய் ஒளிஞ்சு போய் துக்கத்தோடு ஓடி போனவனை வரலாற்றினுடைய புருஷனாக யாரும் வந்து சித்தரிக்க மாட்டாங்க. மாறாக வெற்றி பெற்றவர்களுடைய வர்ணனையாகத்தான் வரலாறு இப்போ அலெக்சாண்டர் அல்லது வந்து நெப்போலியன் அல்லது வந்து சர்ச்சில் வென்றவர்கள், வாழ்ந்தவர்கள். ஆனால் இங்கே விவிலிய வரலாறு என்பது வெற்றி பெற்றவருடைய வரலாறு மட்டுமல்ல,
ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தவர்களின் வரலாறு. அது சாதாரண ஒரு அனனியாவாக இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு ராதே என்கின்ற பணிப்பெண்ணாக இருக்கலாம். அவள் பிரமாணிக்கமாக இருந்தாளா? அதான் இங்கே வெற்றி என்பது முக்கியம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெயிச்சாதான் நம்ம வந்து உலகத்தில் வந்து வல்லவெல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு. இல்லைங்க, பிரமாணிக்க தான் முக்கியம். பிரமாணிக்கம் தான் முக்கியம். நம்ம வந்து என்னென்னத்தையோ ஜெயிச்சு பொண்டாட்டி தோத்துட்டோம்னாக்க இல்லைங்களா? அதுதான் பிரமாணிக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் அந்த பயணத்தை தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்ப ஆசைப்பட்டேன். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நிறைய மனிதர்களை நாம் சந்தித்தோம். நம்முடைய ஆரோனை சந்தித்தோம், எல்கானாவை சந்தித்தோம், சாமுவேலை சந்தித்தோம். இவர்கள் எல்லாம் வென்றவர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. வென்றவர்கள் என்பதை விட அவர்கள் பிரமாணிக்கமானவர்கள். They were faithful to God. That is the history. That's the history of Israel. இஸ்ராயலின் வரலாறு என்பது வென்றவர்களின் வரலாறு அல்ல, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமானவர்களின் வரலாறு. அதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை பிரமாணிக்கல தவறி போனாலும் டக்குன்னு எழுந்திருச்சு ஆண்டவரை மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்தொடர்ந்து வந்தவர்கள் தான் பைபிள் இடம்பெற்றிருக்கிறார்களே ஒழிய மாடுகளிலும் கூட கோபுரங்களிலும் உயரமாக இருந்து வென்றேன் என்று வெற்றிக்கோள் விடுகிறவர்கள் தான் வீழ்த்தல் வருகிறார்கள் என்பதற்கு இது கிடையாது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் பார்க்கிறேன். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவர் ஒருத்தர் 5 பேர்கிட்ட சொல்லுவார், இவங்க 5 பேர் 50 பேர்கிட்ட சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது 10 கோடி ரூபாய் சம்பாதிப்பதில் அல்ல, அல்லது 5 கோடி ரூபாய் பரிசு வாங்குவதில் இல்லை, அல்லது தங்கப்பதக்கம் வாங்குவது மட்டுமல்ல, அல்லது குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணி IAS ஆஃபீஸராக வர்றது மட்டும் கிடையாது.